வணக்கம் மக்களே. பிக் பாஸ் ஆரம்பிச்ச முதல் நாள் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க? இது ஒரு அழகிய நலகாலோ நமலாங்கில் மாமோயஸ். கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லா ஓடிச்சு. கெட்டப் எல்லாம் போட்டு வீடியோ பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்களே தனலட்சுமி, அவங்க மட்டும் கொஞ்சம் சண்டை மூட்ல இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்படு, நீ வேணா கோவப்படு. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. தமிழ் பிக் பாஸ் ஆரம்பிச்சு வழக்கமா முதல் வாரத்துல எல்லாரையும் பழக விட்டுருவாங்க. வாங்க பழகலாம், வாங்க பழகலாம், வாங்க பழகலாம். லெட்ஸ் ராக் பேபி. அடுத்த வாரம் கதை சொல்றோன்னு ஓட்டிடுவாங்க. மறுபடியும் நான் ஒரு கதை சொல்ல போறேன். இந்த தடவை முதல் நாள்லயே நம்ம பெரிய தலை டாஸ்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் தன்னை பெருசா அட்ராக்ட் பண்ணாத 2 பேரை சொல்ல சொல்லி அதுல அதிக ஓட்டு வாங்குற 4 பேரை வெளியே படுக்க வச்சு அடுத்த வாரம் நாமினேஷனுக்கு டைரக்டா நாமினேட் பண்ண போறாராம் பிக் பாஸ். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. வழக்கம் போல பிக் பாஸ் என்ன சொன்னாருன்றதையே மறந்துட்டு யார் கூட எல்லாம் பெருசா இன்டராக்ஷன் இல்லையோ அவங்க பேரெல்லாம் சொல்லிவிட்டு விக்ரம், ஜனனி, குயின்சி, நிவா இவங்க 4 பேரை வெளியே அனுப்பிட்டாங்க. அட்ராக்ட் பண்ணலன்ற லிஸ்ட்ல ஜனனியை சேர்த்தது தான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இது முடிஞ்சு மத்தவங்க எல்லாம் அவங்க பெட்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தூங்கிட்டு இருந்த தலைவன் ஜிபி முத்த ராபர்ட் மாஸ்டர் பிராங்க் பண்ணி பெட்ல இருந்து கீழே தள்ளிவிட்டு நேத்தி தான் ஆண்டவர் இவர் கூட விளையாடிட்டு இருந்தாரு. எனக்குன்னே வருவீங்களா? ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க? அடுத்த நாள் மார்னிங் சாங்க்கு ஒருத்தரை தவிர வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். சபா மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். எல்லாருமே ஃபுல் டான்ஸ். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். அசீம் மட்டும் இந்த டான்ஸ்ல கலந்துக்காததுனால பிக் பாஸ் லைட்டா கலாய்ச்சி விட்டாரு. தூங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் நாள்ன்றதுனால பிக் பாஸே பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டாரு. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சோஃபால உட்கார வச்சு இனிமே வீக்லி 2 டாஸ்க்னு சொல்லிட்டாரு. இதுல ஏதாவது ஒண்ணுனாலே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பாங்க, 3ன்னா மோஷன் போற அளவுக்கு அடிப்பாங்களே. உன் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். எங்கே பஸர் அங்கே ப்ரெஷர்னு ஒரு டாஸ்க். வீட்ல கண்ட இடத்துல பஸரை வச்சுட்டு சத்தம் கேட்கும்போது லைட் எறிகிற பஸரை அழுத்தணுமா. புரியும். கண்ண புடிஞ்சிருவேன் உன்னை. பெத்த பிள்ளையோட உடம்புல அங்கங்க வெள்ள புதைச்சு வச்சு வேடிக்கை பாக்குறீங்க. நீ எல்லாம் ஒரு அப்பனாடா? இப்படி செஞ்சா எப்படா குடும்பம் நடத்தும்? இந்த டாஸ்க் வச்சதும் வச்சாங்க. ஸ்டோர் ரூம் பஸரு கூட கண்டஸ்டன்ஸ் பதற ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் பஸரை காம்படிஷனே இல்லாம மகேஸ்வரி அடிச்சிட்டாங்க. 2வது பஸருக்கு அமுதவாணனும் ராமும் போட்டி போட்டு இந்த டீம் கேப்டன்ஸை அப்படி அப்படியே செலக்ட் பண்ணுவாங்க இல்லையா, இந்த வாட்டி அதுக்குமே ஒரு டாஸ்க் வச்சு ஏதாவது ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியுமான்னு நம்ம பிக் பாஸ் முயற்சி பண்ணிருக்காரு. உள்ள போனதுல இருந்தே அசீம் பிக் பாஸ் என்ன மாதிரியான காமெடி சொன்னாலும் தக் லைஃப் பிக் பாஸ். நீ சீனோ இல்ல ஆயா தலையில இருக்கிற பேனோ, அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. இதை தவிர இன்னைக்கு பெருசா கண்டென்ட் ஒன்றும் கிடைக்கல. இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு, கிடைக்கும் நம்புவோம். டெய்லி எபிசோட்ஸோட எங்களோட ரியாக்ஷன் வீடியோஸ் வந்திருக்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் எங்க சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நன்றி,